உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து ஜூன் மாத பலன்கள் பார்க்க போறோம். இந்த ஜூன் மாத பலன் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான பலன்கள குடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். மெயினா வந்து இது கோச்சார பலன்கள் இல்லையா? அப்போ கோச்சாரத்தில கோச்சாரம்ன்றது வந்து தற்கால சூழல்ல வந்து ஒவ்வொரு எந்தெந்த ராசி மண்டலத்தில என்னென்ன கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படின்றத வச்சு எடுத்துக்க போறோம். மாத கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள் நம்ம வந்து கிரகங்கள பிரிக்கிறோம். இப்போ ஆண்டு கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வியாழன், சனி, ராகு, கேது இவங்க 4 பேர் வந்து ஆண்டு கிரகங்கள். மாத கிரகங்கள் நம்ம சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இவங்கலாம் வந்து மாத கிரகங்கள். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் எந்தெந்த நிலையில இருந்து நம்ம ராசிக்கு என்னென்ன யோக பலன்கள குடுக்க போறாங்க, லாப பலன்கள குடுக்க போறாங்க, என்னென்ன விஷயத்துல நம்ம கவனமா இருந்துக்கிறணும் அப்படின்றத பத்திலாம் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி வந்து பார்த்தீங்கன்னா, மே 26ஆம் தேதியே வந்து குரு பெயர்ச்சி ஆயிட்டாரு. திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும், வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் கணித முறையில சில வித்தியாசங்கள் இருக்கிறதுனால, ஜூன் மாதம் 2ஆம் தேதி கணக்குப்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து திருக்கணித கணக்குப்படி வந்து குரு பயிற்சி இருக்கு. அது வாக்கியப்படி ஏற்கனவே ஆயிடுச்சு. அதாவது ஒரு 8 நாளைக்கு முன்னாடி ஆனது. திருக்கணிதப்படி ஒரு 8 நாள் பின்னாடி ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகுறதா இருக்கு. அதுக்கடுத்தா ஜூன் மாதத்துல இன்னும் சில மாதப்பு கிரகங்கள் பயிற்சியெல்லாம் இருக்கு. புதனுடைய பயிற்சி இருக்கு, சுக்கிரனுடைய பயிற்சி இருக்கு. சூரியன் தன்னுடைய மிதுன வீட்டுக்கு வரப்போறாரு. செவ்வாய் ரிஷபத்துக்கு வரப்போறாரு. இப்படி நல்ல நெறைய மாற்றங்கள் இருந்துகிட்டு இருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும்னா, வியாழன் உச்சம் பெற்ற வியாழனோட கடகராசியில 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய வியாழனோட இன்னொரு சுப கிரகமான சுக்கிரனும் சேரப்போறாரு. இந்த வியாழன், சுக்கிரன் இவங்கலாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும். 22ஆம் தேதி ஜூன் 22ஆம் தேதி புதனும் அந்த ராசியில வந்து சேர்ந்துறாரு. ஸோ அந்த புதன், சுக்கிரன், குரு இந்த சேர்க்கைலாம் இருக்கக்கூடிய அந்த சுபத்துவமான ஒரு நேரம்லாம் வந்து இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதம் வந்து உள்ளபடியே நெறைய யோக பலன்கள வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குடுக்க போறாங்க. தொடர்ந்து காணொளிய பாருங்க. நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படியான யோக பலன்கள குடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க. அதாவது மிதுன ராசி புதனுடைய வீடு. புதன் ராசியிலேயே இருக்காரு. ஸோ அந்த ராசிநாதன் ராசியிலேயே இருக்கிறதே ஒரு சிறப்பு தான். அதுபோக மிதுனத்தில இருக்கக்கூடிய புதன் வந்து ஆட்சி பலம் பெற்ற புதனா இருக்காரு. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். உங்களுடைய ராசிநாதன் புதன் அதுக்கு அடுத்ததா செல்லக்கூடிய இந்த மாத இறுதியில அதாவது கிட்டத்தட்ட ஜூன் 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கடக ராசிக்குள்ள போயிடுறாரு. கடகராசியில அங்க ஏற்கனவே வந்து சுக்கிரனும், குருவும் இருந்துட்டு இருக்காங்க. இதுல சுக்கிரன் உங்களுக்கு ராசிக்கு யோகாதிபதி, குரு உங்களுக்கு தொழில் ஸ்தானத்து அதிபதி. இவங்களோட சேர்ந்து மிக சுபத்துவ தன்மையில உங்களுடைய ராசிநாதன் இருக்க போறார். ஏற்கனவே அ ர இப்போ தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, ராசியிலேயே இருந்துட்டு இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு நல்ல வணிகத் திறனையும், என்ன விஷயத்த செய்யணும், என்ன விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்ற தெளிவையும் உங்களுக்கு குடுத்துட்டு இருப்பாரு. ஏன்னா புதன் தான் புத்திகாரகன். அவர் தான் உங்களுடைய 4ஆம் இடத்து அதிபதி உங்க ராசியிலேயே இருக்காரு அப்படின்ற பட்சத்தில, வண்டி வாகன யோகங்கள், வீடு மனை கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். அது போக வந்து வணிகம், ட்ரேடிங் அதாவது ஒரு ஏஜென்சி மாரி ஒரு மீடியேட்டர் மாரி இருந்து ஒரு ஒரு விஷயத்த ஒரு பொருள நீடு இருக்கவங்களுக்கு மாத்தி குடுத்து, அதன் மூலியமா கமிஷன் பார்க்கக்கூடிய யோகமுள்ள ஒரு நேரம். இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்தா தவறாம பயன்படுத்திக்கங்க. கண்டிப்பா உங்கள தேடி வந்து, "இந்தாங்க நீங்க முடிச்சு குடுத்தீங்க. உங்களுக்கு ஒரு பங்கு எடுத்துக்கங்க." அப்படின்னு குடுக்குற அளவுக்கு ஒரு சாதகமான நேரமா இருந்துட்டு இருக்கு. அதாவது ஜூன் 14ஆம் தேதி வந்து சூரியனும் உங்களுடைய ராசிக்குள்ள வந்துருவாரு. சூரியன் ராசிக்குள்ள வந்த பின்னாடி புதனோட சேரும் பட்சத்தில, புதாதித்ய யோகம் செயல்பட்டு நல்ல கல்வி, நல்ல நண்பர்கள், சமூக அந்தஸ்துல உயர்வு அடையக்கூடிய தன்மைகள், ஏற்கனவே ஒரு அரசியல் பின்புலத்தில நல்ல செல்வாக்கா இருக்கிறவங்க, அரசு அதிகாரிகளா இருக்கவங்க, அவங்க விரும்பி வந்து உங்கள்ட்ட நட்பு பாராட்டக்கூடிய யோகம். இது எல்லாத்தையுமே வந்து 14ஆம் தேதிக்கு மேல சூரியன் குடுத்துருவாரு. இந்த மாத துவக்கத்தில திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 2ஆம் தேதி மாதம் துவங்கி அடுத்த நாள் குரு வந்து தன்னோட உச்ச வீடான கடகராசிக்கு வர்றாரு. வாக்கிய பஞ்சாங்கப்படி மே 26ஆம் தேதி அவர் வந்துட்டாரு. பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஸோ, அதனால வந்து குரு வந்து உச்ச வீட்ல இருக்கிறதா, கடக ராசியில இருக்கிறதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, நிச்சயமா உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல ஒரு தனகாரகன்னு சொல்லக்கூடிய ஒரு சுபகிரகம் உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கும், 7ஆம் இடத்துக்கும் அதிபதியா வந்து அவர் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல இருக்கும் பட்சத்துல பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள், உங்க வாக்கு பலிதம் உண்டாகிறது. நீங்க சொன்னபடி நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைய மத்தவங்களுக்கு ஏற்படுத்துறது. சொன்னபடி நடந்துக்குவாரு. அவர் சொல்றத கேட்டா நமக்கு நல்லது. இப்படியான யோசனைகள் எல்லாம் வந்து உங்கள சார்ந்தவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்ப வந்து குரு குடுத்துட்டு இருக்காரு. இதுல இன்னொரு ரொம்ப சிறப்பான விஷயம் இருக்கு. 2ஆம் இடத்துல தனகாரகன் தனஸ்தானத்துல இருக்காரு. அவர் உச்ச பலத்தோட இருக்கிறார்ன்ற குரு உச்ச பலத்துல இருக்கிறார்ன்றத தாண்டி, உங்களுக்கு யோகத்த செய்யக்கூடிய சுக்கிரன், உங்க ராசிக்கு மிதுன ராசிக்கு யோகத்த செய்யக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சுகபோகக்காரன்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமியோட அம்சமா நம்ம பார்க்கக்கூடிய செல்வம், செல்வாக்கு, வண்டி வாகன யோகங்கள், பயணங்கள், மகிழ்ச்சி எல்லாத்தையும் குடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கிரன் தான்.
அந்த சுக்கிரன் வந்து உங்க ராசியிலிருந்து ஜூன் 8ஆம் தேதி உங்களுடைய தனஸ்தானத்துக்கு குருவோட வந்து சேர்ந்துறாரு. குரு, சுக்கிரன் இணைவு பெறக்கூடிய நிலை வந்து பார்த்தீங்கன்னா, பொன், பொருள் சேர்க்கை, சுபகாரியங்கள், திருமணம், வீடு கட்டுறது, வீடு மனை வாங்குறது, என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் செய்றதுக்கான ஒரு யோகமுள்ள காலமா ஜூன் 8ஆம் தேதிக்கு மேல சுக்கிரனோட இணைவும் ஏற்பட்ட பின்னாடி குருவுக்கு சுக்கிரனோட இணைவும் ஏற்பட்ட பின்னாடி ரொம்ப சிறப்பாவே இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம முன்னாடியே சொன்ன மாரி இந்த வாக்குப்பளிதம் ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க சொல்றது ரொம்ப நியாயமா, நடுநிலையா, சரியான விஷயத்த சொல்றீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கைய மத்தவங்களுக்கு ஏற்படுத்திருவீங்க. நீங்க சொன்னா சரியா இருக்கும் அப்படின்ற பட்சத்தில எதையுமே உங்க நண்பர்கள் வந்து அ இது வந்து மார்க்கெட்டிங் துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு அம்சம். நம்ம மார்க்கெட்டிங்கில இருக்கவங்க இருக்கிறது இல்லம்பாங்க, இல்லாத இருக்கும்பாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் தொழில் தர்மம். நம்ம தப்பா எடுத்துக்கக்கூடாது. ஸோ அந்த மாரி வந்து மார்க்கெட்டிங் துறையில இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய விற்பனையில நீங்க நெனச்ச அச்சீவ்மெண்ட்ஸ் அடையறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. குழந்தையோட கல்வி அ மிதுன ராசிக்காரர்களுக்கும் கல்வி நல்லா இருக்கு. மிதுன ராசிக்காரர்களுடைய குழந்தையோட கல்வி அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பான முறையில வீட்ல மன மகிழ்ச்சிக்கான காரியங்கள் நெறைய நடக்க போகுது. இந்த மாதம் முழுமையா வந்து நெறைய ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி, திருமணம், சுபகாரியங்கள் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளோட இணைஞ்சு உங்களோட லைஃப்ப நீங்க ஹேப்பியா வச்சுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமா இருக்கு. அதையும் தாண்டி ஆண்டு கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 10ஆம் இடமான கர்ம ஸ்தானத்தில இருக்காரு. தொழில் ஸ்தானத்தில இருக்காரு. ஜீவன ஸ்தானத்தில இருக்காரு. ஸோ அங்க வந்து கர்மகாரகன் சனி பகவான் இருக்கிறது, உங்களுடைய வேலை அதில நல்ல முன்னேற்றங்களும், உங்களுக்கான அங்கீகாரமும் சரியான முறையில கிடைக்க போகுது. சம்பள உயர்வு, பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நிச்சயமா அதுவுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில் மாற்றம், வேலை மாற்றம், ஊர் மாற்றம் இது பண்ற திட்டங்கள் இருந்தாலும் தாராளமா செய்யலாம். நல்ல அருமையான வாழ்க்கை சூழல்ல, அதாவது வேலை சூழல்னா நல்லது. ஓகே, நம்ம பிடிச்ச மாரி நிறுவனத்துக்கு வேலைக்கு வந்துட்டோம். இல்ல வீடு மாற்றம் பண்றீங்க அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ஏரியால, நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழல், அதாவது வீட்டோட சூழ்நிலைகள் நல்லா இருக்கும் மாரியான ஒரு அமைப்புல, ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழலுக்குள்ள வந்துருவீங்க அப்படின்றத சொல்ல முடியும். இருக்கிற வாகனத்த குடுத்துட்டும், வேற ஒரு புது வாகனம் எடுக்கணுன்ற முயற்சி யாரும் எடுத்தீங்கனாலும், தாராளமா மிதுன ராசிக்காரர்கள் செய்யலாம். அதுக்கெல்லாம் இது ஒரு யோகமான ஒரு காலம் தான். அதையும் தாண்டி உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல பயணிக்கக்கூடிய ராகு, அ அதே ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. இந்த சர்ப்பகிரகங்கள் 2 பேருமே வந்து 3ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம்ன்ற தொடர்புல ஞானஸ்தானம், முயற்சி ஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால, தெய்வீக வழிபாடு, தெய்வ பக்தி இயற்கையாவே உங்களுக்கு வந்து நீங்க கோயில் போய் கும்பிடுறீங்களோ இல்லையோ, இறைவனோட அனுகூல பார்வை, அருள் அருள் பார்வை உங்களுக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கும். அதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான யோகமான காலம் தான் இந்த ஜூன் மாதம். இந்த மாதம் கொடுக்கக்கூடிய யோக பலன்கள் ஆண்டாண்டுக்கும் உங்களுக்கு தொடர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு அடித்தளம் அமைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கு அப்படின்றத நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எனிவே சிறப்பாவே இருக்கு. இந்த மாதம் கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்ப நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலக நாடுகளுக்கு இடையில இந்த போர் பதற்றம், அதனால வந்து விலைவாசி உயர்வு, இந்த கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோலியம் தட்டுப்பாடு, இந்த மாதிரி நெறைய சிக்கல்கள் நம்ம வந்து உலகம் சந்திச்சுட்டு இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து அ நம்ம குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு வந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து திருக்கணிதப்படி கடக ராசிக்கு உச்ச வீட்டுக்கு வரப்போறாரு. குரு உச்ச பலம் பெற்றாலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசர், அதாவது நாடுகளுக்குரிய தலைவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கோப தாபங்கள், அந்த போர் வெறி இது எல்லாமே வந்து குறைஞ்சிரும். அவங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவம் ஏற்பட்டு அன்பு மேலோங்கும். எப்படிப்பட்ட மனிதரா இருந்தாலும் சரி, குருவோட நிலை நல்லபடியா வரனால, குரு வந்து முழுமையான சுப கிரகம்ன்றனால, குரு பலம் பெறுறது இந்த ராசிக்கு, அந்த ராசிக்குன்னு இல்லாம உலகத்துக்கே நல்லது. குருவுடைய உச்ச பலம் அடையிறது தான் இப்ப நமக்கு இருக்க ஒரு பெரிய ஒரு வடிகாலா நான் பார்க்குறேன். அதாவது நான் வந்து இப்ப இந்த மாதிரி பதட்டமான போர் சூழல் இருந்துட்டு இருக்கு. இந்த நேரம் வந்து நமக்கு மக்களுக்கு எப்படி இருக்கும்? நமக்கு எப்படி வாழ்வியல் சூழல்கள் இருக்கும்? அப்படின்றத பத்தி பார்க்கும்போது, ஒரே ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னா, அது என்னன்னா குருவுடைய பெயர்ச்சி தான். குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்துட்டா, எல்லாத்துக்கும் நல்லது நடக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா உண்டு. அது உண்மையும் கூட. குரு பலம் பெற்றாச்சு அப்படின்னா, அ ம உலகுல எல்லாருக்குமே வந்து ஒரு மனசுல ஒரு அமைதியும், சாந்தமும், நிதானமும் வரும். ஒரு விட்டு குடுத்து போகக்கூடிய மனப்பான்மை வரும். இது அரசர்களுக்கும், அதாவது நாட்டோட தலைவர்களுக்கும் அந்த மனநிலை வரும்ன்றத நான் உறுதியா நம்புறேன். அ ஜூன் 2ஆம் தேதிக்கு பின்னாடி வந்து இந்த போர் பதற்றங்கள்லாம் குறைஞ்சு, அ இந்த பொருளாதார நிலைகள்ல உயர்வு ஏற்பட போகுது. விலைவாசி உயர்வுகள் வந்து சீராகும். இந்த தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடு இதெல்லாம் வந்து ஒரு நிலைக்கு வந்து நம்ம பயப்படுற அளவுக்கு ரொம்ப மோசமா போகாம நல்ல விதமா மாறிரும் அப்படின்றத நான் முழுமையா நானும் நம்புறேன். ஜோதிட சாஸ்திரம் அதுதான். குரு பலம் பெற்றால் உலகத்துக்கு நல்லது. அது நடக்கப் போகுது. இவ்வளோ நாள் சிக்கல், போராட்டங்கள் கண்டிப்பான முறையில தீரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னாடியே பல காலங்களா சொல்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பத்துலருந்து சொல்லிட்டு இருக்கேன். 2020லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த தசாப்தம் வந்து ஒரு கடுமையான ஒரு காலம் தான்.
இது வந்து ஒரு இந்த 10 ஆண்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவோட பிடியில சுழலக்கூடிய காலங்களா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த நிலையில இருக்கக்கூடிய பட்சத்தில, இடைப்பட்ட இந்த 2 வருடங்கள் வந்து ரொம்ப சிறப்பு. 2025மே ஓரளவுக்கு நல்ல ஆண்டு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்ததா 2026 இன்னும் 26 டூ 27 இன்னும் ரொம்ப சிறப்பாவே இருக்கும். அதுக்கு மெயின் காரணமா, முக்கியமான காரணமா குரு உச்ச பலம் வர்றத நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதனால வந்து அதில இந்த ஜூன் மாதத்தில நடக்குதுன்றது எல்லா ராசிக்காரர்களும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். உலக மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இதுக்கு அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லிடுறேன். நான் வந்து இன்னும் சில ஆருட முறைகள்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த மாற்றங்கள்லாம் இனி வர காலம், இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு எப்படி இருக்கும்? இந்த குரு பயிற்சி வர்றது ஜோதிட கணிதப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆருட கணிதங்கள் படி பார்க்கும்போது வந்து கண்டிப்பான முறையில இனி வர எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நான் கணிதத்தில மூலம் ஆருட கணிதம் மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன். மேலும் வந்து இறையருளாலும் ஆ ஒவ்வொரு மக்களுடைய கஷ்டங்களும் நீங்கி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில பெரிய பெரிய உயரத்த அடைய போறாங்க. கண்டிப்பான முறையில யார் யாரு முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க. முயற்சி இல்லாம யாரும் முன்னேற முடியாது. நேரம் என்னதான் சாதகமா இருந்தாலும். அதனால அந்த சாதகமா நேரம் இருக்குன்றதுனால அத பயன்படுத்தி உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள வந்து எண்ணங்கள செயல்களாக்குங்க. நிச்சயமா வெற்றி பெற்று ஒவ்வொருத்தரும் மேன்மேலும் பெரிய உயரத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றேன். அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். கூடுதலா அடுத்தடுத்த மாத கிரகங்கள்ல சுக்கிரனுடைய நிலைகளும் நல்லாவே இருந்தது. இப்போ தற்சமயம் அவர் வந்து கடக ராசிக்குள்ள வரப்போறாரு ஜூன் மாதத்துல. அதுக்கு அடுத்ததா சிம்ம ராசிக்குள்ள வருவாரு. வரிசையா அவருடைய பயணமுமே ரொம்ப நல்லா இருக்கனால 2 சுபகிரகங்களும் நல்ல நிலையில இருக்கிறதுனால, இந்த இனி வர காலம் ரொம்ப நல்லாவே இருக்கும். தைரியமா, நம்பிக்கையோட இருங்க. நிச்சயமா நல்ல பலன்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மேலும் வந்து இப்ப நம்ம சொன்னது வந்து கோச்சார தற்கால கிரக நிலைகள். நம்மளுடைய ராசி அடிப்படையில நம்ம ராசிக்கு சூரியன் எங்க இருக்காரு, ராகு எங்க இருக்காரு, புதன் எங்க இருக்காரு, குரு எங்க இருக்காரு, சுக்கிரன் எங்க இருக்காரு, செவ்வாய் எங்க இருக்காருன்னு இப்படி எல்லா கிரகங்களையும் வச்சு நம்ம பலன் பேசியிருக்கோம். இதையும் தாண்டி ஜோதிடம்ன்றது வந்து இது மட்டும் இல்ல. இதையும் தாண்டி அ ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துடைய அமைப்பு எடுக்கணும். லக்னம் எடுக்கணும். லக்ன அதிபதியோட நிலை எடுக்கணும். உங்க ஜாதகத்துல தனிப்பட்ட ஜாதகத்துல சூரியன், குரு, சுக்கிரனுடைய நிலைகள பார்க்கணும். தசா புத்தி இப்போ நடப்பு நேரம் உங்களுக்கு நேரம் என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன தசா நடந்துட்டு இருக்கு? அந்த தசா கிரகம் உங்களுக்கு நட்பா, பகையா அப்படின்றத பார்க்கணும். இப்படி பல கணிதங்கள் இருக்கு. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனோட நிலை. முக்கியமா வந்து தனிப்பட்ட ஜாதகத்திலயும் சரி, கோச்சாரத்திலயும் சரி, சூரியனுக்கு முன்ன பின்ன என்ன மாதிரியான கிரக சூழல்கள் இருக்கு? இதெல்லாம் பார்த்து தான் முழுமையா ஒரு ஜாதகத்துக்கான திருத்தமான பலன்கள சொல்ல முடியும். இப்ப நான் இங்க சொன்னது எல்லாமே, காணொளியில சொன்னது எல்லாமே, ராசி அடிப்படையில கோச்சாரங்கிற கிரகங்கள் என்ன நிலையில இருக்காங்க. கோச்சாரம்னா, ஒரு கிரகம் ஒரு ராசி மண்டலத்தில என்ன நட்சத்திரத்தில பயணிச்சுட்டு இருக்காருன்றத வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் அத சொல்லியிருக்கோம். இது போக நம்மளுடைய சுய ஜாதகமும், அதில உங்களுடைய தசாபுத்திகளும், லக்னமும், சூரியனோட நிலையும் எல்லாம் பார்த்து தான் இன்னும் சரியா துல்லியமான பலன்கள ஒவ்வொருத்தருக்கும் நம்ம குடுக்க முடியும். நிச்சயமா அந்த மாதிரியான தேவை இருக்கும் பட்சத்தில எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நல்ல விதமா வழிகாட்டுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். நன்றி மக்களே! மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.